ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இப்போ நம்ம இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அந்த பருப்பை நான் நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லாமே கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதுவும் 1 கிளாஸ் தான். இதை 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லாமே கழுவிட்டேன். 2லேருந்து 3 தண்ணி விட்டு நல்லாமே சூப்பராகவே கழுவிட்டேன். பாருங்கள், நான் இதையும் அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகையோ இல்லை 2 சிட்டிகையோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோன்னா, ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். புட்டி வீடியோவில் நம்ம உப்பு சேர்த்தோம்னா நம்ம இனிப்பு ஏதாச்சும் ஒன்று இனிப்பு டிஷ்ஷு பண்ணோன்னா அப்போ அதில் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த உப்பு அந்த இனிப்பை ஈஸியாகவே எடுத்து காமிக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டு தரும். அதுக்கப்புறமேட்டு குக்கரை நான் க்ளோஸ் பண்ண போனேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு விட்டுட்டேன். இதில் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போது நீங்கள் 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 1 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இதில் 4 to 5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லாவுமே வேகும். நீங்கள் 5 கிளாஸ் கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் செம்மையாக வெந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் கிடைக்கும். இதை நான் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் நான் ஒரு கிண்டி விட்டுட்டேன். அந்த பருப்பும் அந்த அரிசியும் ஒன்றா சேரணும், அந்த மட்டும் கிண்டி விட்டுருங்க. மிங்கிள் ஆகிற மாட்டோம் ஆகிட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி விசில் போட்டுருங்க. போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 3 to 4 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக அவ்வளோ செம்மையாக உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவுமே சூப்பரான ரெசிபி. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இது நல்லாமே சாப்பிடுவாங்க விரும்பி. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. இப்போ வெந்துட்டு இருந்த கேப்பில் நான் வெல்லைப்பாகு ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த வெல்லம் முங்குற அளவுக்கு முங்குறனா ஃபுல்லாக ரொம்ப முங்கி மேலே தண்ணி நிற்க வேணாம். கொஞ்சமாக லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வெள்ளைப்பாகு தயாராகிடும். இதை வடிகட்டி தான் ஊற்றணும். நான் காமிக்கிற பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் கல் இந்த மட்டும் டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டி ஊற்றுறோம். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளத்தில் மண் இருக்குமா, அதனால் நெருன்னு ஆகிடும். இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாட்டோம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் எப்போயே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பளவு கரெக்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு இனிப்பளவு பத்தலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பாகை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. நீங்கள் பாட்டு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். இது ஒரு 3 விசில் 4 விசில் வந்துடுச்சுன்னா போதும். இப்போ அதில் நல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்பவுமே சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதோட யூசஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சக்கரை பொங்கலில் நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்குது. லைக் அயன், கால்சியம், விட்டமின் B2 நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரை பொங்கலில் நீங்கள் வெல்லம் மட்டும் சேர்க்காமல் உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வாழைப்பழம், அப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்ச கேஷ்யூ, நட்ஸு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வாழைப்பழம், தேங்காய், கேஷ்யூ, நட்ஸு, பால் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தேங்காயில் குட் ஃபேட் தான் இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வாழைப்பழம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு கேஷ்யூ நட்ஸ் போதுமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம். அது உங்களோட இது. இப்போ ரொம்பவுமே ஈஸியான ரொம்பவுமே சிம்பிளான டிஷ்ஷை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது ரொம்பவே சிம்பிளான வேலை. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.